சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு அப்படி சொன்னா. இப்போ சுவிசேஷன்னா என்ன அர்த்தம்? சமாதானம். இப்போ சுவிசேஷம் சொன்ன என்ன? சமாதானம் சொன்னோன்னு அர்த்தம். இயேசுவுக்கு பேர் என்ன? சமாதானம். அவரை குறித்து கிறிஸ்மஸ் சமயத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்மஸ் சமயத்தில் எப்பவும் பாடணும். அவர் பேர் சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பாட்டை எழுதி வச்சாங்க. சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து, இவர்தான்னு பாடுவாங்க. இப்போ சமாதானம் வீட்டுக்குள்ளேயும் சரி, நமக்குள்ளேயும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, சமுதாயத்துக்குள்ளேயும் வரணும்னா இயேசுவை சொல்லணும். இயேசுவை சொல்கிறதுனா சுவிசேஷத்தை சொல்கிறதுனா நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்கிறான், அடிக்கிறான், குத்துறான்றாங்க. சுவிசேஷன்னா என்ன அர்த்தம்னா சமாதானம். நம்ம அதை சொல்கிறத விட்டுட்டு எதையும் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால தான் அடி குத்து உதெல்லாம் வருது. கர்த்தர் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவாராக்க. ஆமைன்னு சொல்லுங்க. இந்த முதல்ல கிறிஸ்மஸ் ஒரு நாள் வரும், 24ஆம் ராத்திரி கிறிஸ்மஸ்க்காக வீட்டில் எல்லாம் அந்த அலங்காரங்கள்லாம் செய்வாங்க. 26ஆம் இல்லை 31ஆம் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்தது. நான் வளர்ந்த பிறகு கிறிஸ்மஸ் ஒரு நாள் இல்லை, ஒரு வாரமாவது கொண்டாடணும்னு நினச்சேன். அப்புறம் 2 வாரமாவது கொண்டாடணும்னு நினச்சேன். அப்புறம் 3 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. டிசம்பர் மாதம் 1ஆம் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருவோம். டிசம்பர் மாதம் 1ஆம் கிறிஸ்மஸ் பாடெல்லாம் போடுவோம். அன்னிலேருந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிப்போம். கிறிஸ்மஸுக்குள்ளே வீடே நிறைஞ்சிடும். இப்போ அதுவும் தாண்டி 1.5 மாதம் ஆச்சு. இப்போ 2-3 வருஷமாக 2 மாதமாக கொண்டாடுறோம் கிறிஸ்மஸை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி முதல் வாரம். நான் நேற்று கிறிஸ்மஸ் புறப்பட்டேன். நான் நேற்று ஊரில் இல்லை, நேற்று கிறிஸ்மஸ் பாட்டு போட்டு கேட்டான். ஆமாம் சொல்லுங்க. இயேசு வந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது எப்போ கொண்டாடுறது? ஒரு நாள் வாழ்க்கை ஃபுல்லாக கொண்டாடினதை. இப்போது இந்த 2 மாதமாக கிறிஸ்மஸ் செய்தி தான் கொடுக்க போகிறேன். நான் எல்லா இடத்துலையும் பல இடங்களில் பேசணும். இதோ நாளைக்கு காலையில் நாங்கள் புறப்பட்டு வட இந்தியா போகிறோம். அங்கே ஒரு 4-5 நாட்கள் 5 நாட்கள் பல பகுதிகளுக்கு போகிறோம். எல்லா இடத்துலையும் செய்தி கொடுத்தா இயேசு தான் பேச போகிறேன். அம்மாவா இல்லையா? ஆமாம். இந்த பண்டிகையை நீங்களும் நன்றாய் கொண்டாடுங்கள். அதுக்கு தான் நான் ஐயா கேட்டேன். போன முறையே சொல்லிட்டு போனேன். கிறிஸ்மஸ் சமயத்தில் வரேன், ஜனங்களுக்கு ஏதாவது கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை சொல்லணும், கொடுக்கணும்னு. அவங்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டாங்க. ஆகவே அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி காலையில் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த செய்தியை நான் உங்கள் மத்தியிலே வைக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் கொடுத்த செய்தியை உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். கேட்குதா? காதில் எல்லோரும் கேட்குறவங்களாம் கேட்குதான்னு சொல்லுங்கள். என் காது கேட்குது அப்படி கையோடு சொல்லுங்கள். உனக்கு கேட்காதா? உனக்கு கேட்குது. என் காது கேட்குது. அந்த ஐயா ஒருத்தர் பாருங்க, குழந்தைய பார்த்துன்னு இங்கே திரும்ப இங்கே பாருங்கள். சபையில் உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பார். அப்புறம் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது அவர் பேசும்போது நீ கேட்கலாம், நீ பேசும்போது அவர் கேட்க மாட்டார். இதுதான் நிறைய பேர் ஏன் ஜெபம் ஏன் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் அழுவாங்க. பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ண கேட்குது, நாங்கள் ஜெபம் பண்ண சொல்ல மாட்டார் பதில். நீ அவர் பேசும்போது கேட்டால், நீங்கள் பேசும்போது அவர் கேட்பார். இதுதான் ரகசியம். ஆமாவா இல்லையா? ஆமேன். இப்போ நீங்கள் எல்லாம் கேட்பீங்களா? எங்கிட்ட வேலைக்கு பார்க்க மாட்டீங்கள்ல? குழந்தைங்க கூட கேட்பீங்களா? சரி, ரைட். இன்றைக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னால் நடந்த சில சம்பவங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா ஒரு 2 மாதம் இருக்குது. இன்னிலேருந்து பார்த்தா 2 மாதம் இருக்குது நம்மளுக்கு. 2 months, நவம்பர், டிசம்பர். ஸோ இன்றைக்கி பேசும்போது காலையில் ஆவியானவர் எனக்கு காண்பித்த ஒரு நபரை உங்களோடு பேசுகிறேன். அவருக்கு பேர் சகரியா. அவர் பேருனா சகரியான்னு எங்கெல்லாம் இருக்குது பைபிளில். டெஸ்ட் வைக்க மாட்டார், இனிமேல் வைக்க ஆரம்பிச்சுடுவார் சார். நிறைய பாஸ்டருங்களாம் போட்டுக்கிறாரு. பாஸ்டருங்களே காணும். இப்போ ஆள் பிடிக்க போயிட்டாங்களா என்ன? 2 பேர் எங்கே போனாங்க? கண்டுபிடிச்சவங்களுக்கு காசு கொடுக்கப்படும். சரி, அப்போது சகரியான்ற வார்த்தை எங்கே இருக்குது பாஸ்டர்மா? எத்தனை பேர் இருக்கிறாங்க சகரியான்னு? ஒருத்தரா? 2 பேரா? சரி, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் சகரியா தீர்க்கதரிசி.
புதிய ஏற்பாட்டில் சகரியான்னு ஒருத்தருக்கார யோவானுடைய அப்பா. சரி, ஆனால் 33 சகரியா இருக்கிறாங்க பைபிளில். எத்தனை சகரியா? 33 சகரியா. இப்போ இந்த சகரியாவை இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது, சகரியா என்ற சொல்லுக்கு அர்த்தம் வந்து கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னை நினைத்திருக்கிறார். God remembers me. ஆங்கிலத்தில். தமிழில் பார்த்தா கர்த்தர் என்னை நினைவு கூறுகிறார். உன்னை மறந்துட்டாருன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் இன்னும் பார்த்து பேசுகிறார். அவர் உன்னை மறக்கலை. என் புருஷன் இல்லை, குழந்தை இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு பயங்கர கெட்ட கெட்ட கனவாக வருது, என்னை எதுவும் மெதிக்குது, என்னை எதுவும் அடிக்குது, என் வீட்டில் வாழ்க்கையில் தோன்ற எல்லாம் சோர்வாக இருக்குது, எனக்கு வெற்றியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உன்னை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? என் புருஷன்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டார், அப்பாட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க, அம்மாட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்கக்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க. கர்த்தர் உன்னை நினைக்கிறார். சகரியா என்ற வார்த்தைக்கு அவர் என்மேல் நினைவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நினைவு கூறும் தெய்வம். உங்களை நினைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. உங்கள் மேலே நினைவாக இருந்து உங்களுக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். இந்த சகரியாவை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது ரொம்ப வயசானவர். அவருக்கும் அவர் மனைவிக்கும் ரொம்ப வயசாயின்னு போட்டிருக்கு. சரியா? வேதத்தில் போடாத சில வார்த்தைகளை நம்மளே எடுத்துன்னு தொகுத்துன்னு இருக்கக்கூடாது. அதில் தான் பிரச்சனை வருது. நிறைய இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வேதத்தினுடைய மையத்தை நம்ம விட்டுட்டு வெளியே அலைஞ்சோம்னா சில காரியங்கள்லாம் தப்பாக வந்துடும். ஸோ வேதத்தில் எழுதாததை விட்டுடணும், தவிர்த்துடணும். உண்மையாக கூட இருக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சால். ஆனால் அதை வந்து பெரிய கருத்தாக நம்ம எடுத்துகிட்டு மற்றவங்க கூட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. பட் வேதத்தில் அவங்க வயது சென்றவர்கள் போட்டிருக்குது. 2 பேரும் வயசு சென்றவங்க, ஆனால் குழந்தை இல்லை. இப்படி குழந்தை இல்லாத அவங்க வாழ்க்கையில் அநேக கஷ்டம், கண்ணீர். நம்மளுக்கு தான் தெரியும் குழந்தைலாம் எப்படி இருக்கும். குழந்தை இருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால், குழந்தை இல்லாத வீட்டில் அதிகமான பிரச்சனைகள். இங்கே எலிசபெத்து ஒரு மலடினே போட்டிருக்கு. எலிசபெத்து ஒரு மலடியாக இருந்தால் அந்த சகோதரிக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள் வாழ்க்கையில். அந்த சகோதரியுடைய கணவன் யாராக இருந்தார்? ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர்னு சொல்லலாம், ஒரு மெய்ப்பெண்ணும் ஆடு மாடு மேய்க்கிறவர்களை சபையில் ஆசாரியன் என்று அதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதற்கு பேர். அவருக்கு இவ்வளோ பிரச்சனை, வயசு முடிஞ்சிச்சு, வயசான காலத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தர் மறக்கிறதில்லை. பாருங்கள், 2 பேராக போங்கன்னு சொன்னார் பாஸ்டர். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்கிறது. தனித்தனியாக போகக்கூடாது. எப்படி போகணும்? 2 பேராக போங்க. ஒருத்தன் விழுந்தா ஒருத்தன் தூக்குவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போது ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் மேல் விருப்பமாக இருக்கிறார், அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். இந்த மனுஷன் வயசான காலத்தில் இருந்த வயசானதான் எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, விடிய காலத்தில் தான் தூக்கம் வரும், மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும். இப்படிலாம் இன்றைக்கி மாத்திரம் இல்லை, அன்றைக்கும் அப்படி தான் இருந்திருக்கான். இதில் இவங்களுடைய வேதனையின் மத்தியில் அவன் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு சீட்டு வாங்கினான்னா அவனுடைய பெர்மிஷன் வாங்கினான். நான் போய் செய்கிறேன், இப்போ என்னுடைய நாட்கள் நான் செய்கிறேன் ஆசாரிய ஊழியம். அந்த ஊழியம் செய்வதற்காக அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள் போனான். அன்றைக்கு 3 இடம் இருக்கும். இது ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம்னு வச்சுக்கோங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற இடம், நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறது தான் பரிசுத்த ஸ்தலம். வெளியில் இருக்கிறது தான் பிரகாரம். இப்போ நம்மலாம் அன்னைக்கு இங்கே வர முடியாது. இங்கே வந்தோன்னா அதுக்கு காரணம் இந்த கிறிஸ்மஸ் தான். இயேசு வந்ததோடு தான் நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கோம். அன்னைக்கு நம்மெல்லாம் வெளியே தான் நிற்கணும், ஆடு மாடுகள்லாம் பலியிடுற இடத்துல. ஆனால் ஆசாரியனுக்கு மாத்திரம் இங்கே வர்றதுக்கு உரிமை உண்டு. எங்கே வர முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரே ஒரு முறை வருஷத்தில் அதுக்கு பிரதான ஆசாரியன் மாத்திரம் ஒரு ரத்தத்தை எடுத்துகிட்டு வரணும். இதுதான் அந்த காலத்து சட்டத்திட்டம். இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஊழியம் செய்வதற்காக ஆசாரியனாகிய சகரியா தேவனுடைய சமூகத்தில் அவன் வரும்படி வந்து நின்றான். அப்போ ஜனங்கள்லாம் வெளியே காத்துட்ருக்காங்க. இங்கே மாதிரி ஜன்னல்லாம் கிடையாது, அங்கெல்லாம் அப்படியே மூடி இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய திரைச்சல் இருக்குது, அதுவும் மூடி இருக்கும். உள்ளே போனவர் வெளியே வரணும். உள்ளே போனோன்னு வெளியே வரலை. ஏன்னா அங்கே 3 இடம் இருக்கும், 3 காரியம். ஒன்று, தேவ சமூகத்து அப்பங்களை வைக்கிற 12 அப்பங்கள் இருக்கிற இந்த மாதிரி மேஜை அங்கே ஒன்று இருக்கும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 7 குத்து விளக்குகள். அந்த விளக்கு எரிகிற தண்டில் 7 குத்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
இதை தாண்டி இன்னும் மேலே வந்தால் அங்கே ஒரு தூப கலசம் இருக்கும். எப்பவும் தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஆசாரனுடைய வேலை இந்த தேவ சமூகத்தை அப்பத்தாண்ட போகணும், அதை காலையில் வைக்கணும், அதுக்கப்புறம் இங்கே விளக்கு ஏற்றணும், சாயந்தரத்துலேருந்து காலை வரைக்கும் அந்த விளக்கை அணையக்கூடாது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தூப பீடத்தண்டை வந்து தூபம் போடணும். உங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணி தூபம் போடுவான். இன்றைக்கி நீங்களாம் மற்ற ஆலயங்களுக்குள்ளே போனால் அது மாதிரி நடக்கிறத பார்க்குறோம். இதை வந்து அங்கே பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய சில சட்டத்திட்டங்களை தான் இன்றைக்கி அவங்களாம் கை கொள்கிறாங்க. நமக்கு இயேசு வந்ததுனால நமக்கு பெரிய விடுதலை, வித்தியாசமான ரூபங்களில் உள்ளே வந்து உட்காந்துட்டு அழகாக ஆடுறோம், பாடுறோம், ஆராதனை செய்கிறோம். காரணம், நம்ம எல்லாருக்கும் தேவன் அந்த கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னார், எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்போ வந்துடுச்சு. அன்றைக்கே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த தூபம் காட்டுவதற்காக உள்ளே வந்தபோது தூபம் காட்டிகிட்டு இருக்காரு, வெளியே வரலை. ஏன் வரலை அப்படின்னா, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இவனுடைய இத்தனை ஆண்டு காலம் திருமணம் நடந்து குழந்தையில அழுது ஜெபித்து தூபம் காட்டி எத்தனை முறை என்ன விண்ணப்பம் பண்ணினானோ தெரியல, என் ஜெபம் கேட்கப்படலைன்னு அழுது கொண்டு இருந்த இந்த வயதான தம்பதியருக்கு இப்பொழுது ஒரு நற்செய்தி. அந்த தூபம் காட்டி கொண்டு இருக்கும்போது அந்த தேவனுடைய ஆலயத்தில் சர்சுத்த ஸ்தலத்தில் ஒரு தேவ தூதன் வந்து நிற்கிறான். பிரம்மாண்டமான உயரத்தில் ரெக்கைகளோடு தேவ தூதன் வந்து நிற்கிறான். அவன் பெயர் காப்ரியேல். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். இப்போ தேவ தூதன் வந்து நின்று என்ன சம்பவிக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். யாராவது வருஷங்க வாசிங்களே. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். பயம் வந்துடுச்சு. தேவனுடைய ஆலயத்தில் தூபம் காட்டுகிற ஆசாரியனுக்கு இப்போ என்ன வந்துடுச்சு? பயம் வந்துடுச்சு. ஏன்னா அவன் பார்த்திராத, இத்தனை வருஷம் பார்த்திராத ஒரு வித்தியாசமான புருஷன். அவனுக்கு உடம்பு எப்படி இருக்குதோ, என்னவா இருக்குதோ, அவனை பார்த்தா வேற மாதிரி இருக்கான். நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. பார்த்தவன கலங்கினான், பயந்தான். இன்னைக்கு பயந்து போய் உட்காந்துருக்கலாம். நீங்கள் கூட எத்தனையோ ஒரு காரியத்தை பார்த்து பயந்துருக்கலாம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு இடரல், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல், உங்களுக்கு பயம் வந்திருக்கலாம். டாக்டர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், பயம் வந்திருக்கலாம். சொப்பனத்தில் ஏதோ ஒன்று வந்து உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லி, உன்னை மந்திரவாதி வந்து சொல்லி உன்னை பயமுறுத்தி இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பயமுறுத்தலாம். வேதம் சொல்கிறது, அன்றைக்கு ஆசாரியன் பயந்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, அவ்வளோதான். என்ன சொல்கிறாரு பாருங்க. தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்துருக்க, தூபம் காட்டுகிற, ஆராதனை செய்ய வந்த ஒரு ஆசாரியனை பார்த்து தூதன் சொல்கிற வார்த்தை, என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு கதைன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதே. டோன்ட் வரி, ஃபியர் நாட். ஆங்கிலத்தில் அப்படி சொல்லும். பயப்படாதே, பயப்படாதே. உன் வீட்டில் தைரியமாயிரு. உன்னை அடிக்கிறதுக்கு வரல, கொல்றதுக்கு வரலப்பா. உன்னையோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கேன். கர்த்தருடைய செய்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அடிக்கடி சொல்கிறதும் நான் அதிகமாக சந்தோஷப்படுகிற ஒரு வார்த்தை வந்து 366 முறை வேதத்தில் பயப்படாதே என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எத்தனை முறை? ஒரு ஊழியக்கார் சொன்னார், 365 நாள் தானே வருஷத்தில், 66 முறை போட்டுக்குதேன்னாரு. இல்லையா, லீப் இயர் வந்துச்சுன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் இயர் வரும். அப்போ 366 நாள் வரும். அப்போ அந்த ஒரு நாளை கூட ஆண்டவர் மறக்கலை. அவர் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பிறந்துட்டார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்காரு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு, சபையை கொடுத்திருக்காரு, நல்ல மேய்ப்பர்களை கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. திரும்பி வருவேன், உங்களை என்னோடு கூட அழைச்சி கொண்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை திக்கற்றவர்களாக விட்டுட்டு போயிட்டாரா? ஏதோ அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டோம், ரத்தத்தினால் கழுவப்பட்டோம், இயேசுவின் பிள்ளையான அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொரு நாளும் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கார். நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது கூட அவருடைய வேலை தான். சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, சகரியாவை பார்த்து ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன அதே வார்த்தையை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதையை பார்த்து பயப்பட வேணும்? வயசான காலத்தில் பயப்பட வேணாம், வாலிப காலத்துலேயும் பயப்பட வேணாம், சிறு பிள்ளையை பார்த்து அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படி எப்படி இருந்தால் அவனுக்கு என்ன? எனக்கு எங்கள் பாட்டி எனக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க மரித்து போனாங்க. அப்போ 10 வயசுக்கு முன்னால் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, ஐயோ அடுத்த வருஷம் வரப்போகுது. கிறிஸ்மஸ் முடிச்சோன்னே அவங்க புலம்பலே தான். 1ஆம் தேதிக்குள்ளே சொல்லுவாங்க, புது வருஷம் வருது, எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு ஜெபம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும். அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போய் எனக்கு இன்னும் ஒரு 55-60 வருஷம் ஆகுது. ஆனால் எப்படி இருக்கும்? நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துன்னு தான் வரோம். ஒன்றும் ஆகாது. தலைவர் நம்ம கையில் இருக்கார். நாம் கைப்பிடிச்சு நடத்துகிறவர் அவர். அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. நம்மை காக்கும் தேவன் உறங்க மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். உங்களோடு இருந்து உங்களை காக்கிறவர். அல்லேலூயா சொல்ல. எத்தனை வருஷம் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் வயசானவங்களும் சரி, வாலிப பிள்ளைங்களும் சரி, எப்படியெல்லாம் என்னென்னா நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா நம்ம நினச்சது ஒன்றுமே நடக்கலை. எல்லாம் நல்லபடியாக தான் நடந்திருக்கு. தேவன் நம்மை உயர்த்தி மேலே வச்சிருக்கார். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். சகரியாவை பார்த்து கர்த்தர் இன்னொரு காரியம் சொல்கிறார். சகரியா கிட்ட பாருங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, அப்போ ஒரு செய்தி சொல்கிறார் அவருக்கு, நல்ல செய்தி. என்ன செய்தி? உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படும், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு யோவான் என்று பேர் வை அப்படி சொல்லும்போது சகரியாவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏப்பா இதெல்லாம் நடக்குமா? எனக்கு வயசாகிடுச்சு. பைபிளில் வயசாகி பிள்ளை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப பெரிய அற்புதம், ஆபிரகாமுடைய மனைவி 90 வயசு. அவளுக்கு 90 வயசாக இருக்கும்போது பிள்ளை பெற்றாள். கற்பமே செத்து போச்சுன்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக பார்த்தா, விஞ்ஞானபூர்வமாய் பார்த்தா முடியாது. மருத்துவர்கள் சொல்கிற வார்த்தை, ஒரு பெண்ணுக்கு வழிபாடு நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை பேர் உருவாகாது. அண்மையில் கூட நான் அதை பற்றி ஒரு நாள் ஒரு மருத்துவர் இடத்துல பேசி கொண்டிருந்தேன். இட்ஸ் அ மிரக்கிள். ஒரு நாள் நான் மருந்துகளில் மாத்திரை வாங்குவேன். அப்போது அது ஒரு முகமதிய சகோதரன் கடை, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்னென்னு வச்சு சொல்கிற, அது நம்ம ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கலையாப்பா, 100 வயசில் அவனுக்கு பிறந்துச்சு, 90 வயசில் சாராய்க்கு பிறந்துச்சின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அவர் முகமதியார், அவருக்கு தெரியும் அந்த கதை. இப்போ அவர் சொன்னார், சார் அது மிராக்கிள் சார். பாருங்க, அவர் சொல்கிறாரு அது மிராக்கிள், அது அற்புதம். இப்போ அற்புதம் நடக்கும். சொல்லுங்கள், அற்புதம் நடக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் நடக்காததெல்லாம் நடக்கும். என்னடா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய பார்வையில் அவர் கேலண்டர் வேறு, நம்ம கேலண்டர் தான் இப்படி 31ஆம் தேதி டிசம்பரோட வருஷம் முடிஞ்சிச்சுன்னு. அவர் கேலண்டர் வேறு, ஆண்டவருடைய கேலண்டர் வேறு. அவருக்கு நேற்று இன்று நாளை என்றும் மாறாதவர் சொல்லும்போது அவருக்கு நேற்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, நாளையும் கிடையாது, எல்லாம் ஒரே வேலை தான். God has no time limits. எல்லாம் ஒரே வேலை தான் அவருக்கு. என்றென்றும் ஜீவிக்கிற, அதனால தான் அவருக்கு பேர் என்றென்றும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய் என்று தேவதூதன் சொன்னா, அவன் கேட்குறான் அவனை பார்த்து, இது எதினால் அறிவேன்? நம்ம வேலையே தான். எப்படி ஆகும்? மரியாள் கேட்ட கேள்வி என்னது? இது எப்படி ஆகும்? அந்தம்மா கேட்டதையாவது ஒரு அர்த்தம் இருக்கு. இவன் கேட்குறான், ஆண்டவரை ஏன் தூப காட்டிக்கிட்டேன், அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொன்னானோ தெரில. அவன் வாழ்க்கையில்
அன்றைக்கி என்ன தூபம் காட்டிடுற வேலை கிடுங்கிடுங்கன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். தூபம் காட்டிக்கிட்டு தேவதூதனோடு பேசுகிறான். தேவதூதன் நல்ல செய்தி சொல்கிறான். இத்தனை வருஷம் காத்திருந்த, இப்போ உனக்கு ஒரு ரட்சைதி சொல்கிறப்பா, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு யோவான்னு பேர் வைன்னா இது எதனால் அறிவேன்? அவிசுவாசம்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். என்ன தான் பாட்டு பாடி பிரகாரத்துலேருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஆவியில் நிறைஞ்சி தூபகலச குத்து விளக்கையும் தாண்டி வந்து தூபகலசத்தாண்ட கத்தரை ஆராதிக்கிற ஸ்தலத்துக்கு வரைக்கும் வந்துட்ட பிறகும் நமக்கு வருகிறதா அந்த சந்தேகம் என்றது பெருசு. எதனால் ஆகும்? ஹவு இட் இஸ் பாசிபிள்? நடக்குமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா? என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா? அவன் திருந்துவானா? என் வீட்டுக்காரன் குடிய விடுவானா? விடுவானா விட மாட்டானா? ஏம்மா பாப்பா உன் பேச்சை விடுவியா? கொஞ்சம் திரும்பி உட்காரு. அப்படிதான் ஒரே திரும்புது. அது தேவதூதன் மாதிரி சோத்திரம். இப்போ நமக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவிசுவாசியா இராதே, யாராயிரு? விசுவாசியாயிரு. இதெல்லாம் ரெண்டு பேராக எழுப்பி விட்ருக்கார பாஸ்டரு, இதெல்லாம் நடக்குமா? அங்கே போய் ஒரு இடம் பார்க்கணுமே, அங்கே ஒரு இடம் கொடுப்பானா? சும்மா போயிட்டு வாப்பா, போயிட்டு வா, வாரம் போயிட்டு வான்றாரு. நடக்குமா? சொல்லுங்க. நடக்கும். அங்கே ஒரு சபை உருவாகுமா? உருவாகும். நான் இங்கே வராமல் போயிட்டேன், இந்த இடம் இல்லாமல் போயிடுமா? அதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பிசாசு இப்போ திணிச்சிருப்பான் உள்ள. என்னமோ பண்ணின்னுக்கிறாரு ஒரு பாஸ்டர் திடீர்னு நினைப்பீங்க. இல்லை, கழுகு தன் கூட்டை கலைக்கும், தன் குஞ்சுகள் மேல் அசைவாடும், அது அதற்கு உயர பறக்க சொல்லி கொடுக்கும். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கு. கழுகு என்ன செய்யுமா? சொல்லுங்க. கூட்டை கலைச்சாதான் குஞ்சுகளுக்கு அதுக்கு பறக்க தெரியும், இல்லைன்னா அதுக்கு பறக்க தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது அதுக்கு. அப்போது தாய் கழுகு என்ன செய்யுமா? கூட்டை கலைத்து விடும். வேதத்தில் சொல்லுது பாருங்க, 32ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளிலே குஞ்சுகளை மேலே ஏற்றி கொண்டு அவைகளை சுமந்து போகிறது போல கர்த்தர் ஒருவரே சொல்லுங்க. அவர் தான் இவரை வழி நடத்துறாரு. அம்மேன்னு சொல்லுங்க. ஏதோ சொல்லி கூட்டு வந்துட்டார் நினச்சிக்காதீங்க. அவருக்கே தெரியாது நான் எப்படி பேச போகிறேன்னு. கர்த்தர் ஒருவர் தான்மா நம்மளுக்கு வழி. ஏன் இந்த களைப்பு வருது அப்படின்னா கர்த்தர் தான் கலைக்கிறாரு. கர்த்தரே கலைப்பார். வீட்டை கழிச்சு விட்ருவார் சமயத்தில். நல்லா அடுப்பு எரிஞ்சுன்னு இருக்கும், ஒரு விறகு பிடிங்கிடுவார் வீட்டில் இருந்து. அந்த அடுப்பு எரியிறது நின்றுவிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாது, விழிப்பாங்க. வேதம் சொல்லுது கர்த்தரே அதை செய்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்குது? சகலமும். எது தப்பாக நடந்தால் கூட நன்மை தான். எது நடந்தாலும் நன்மை தான், தீமை கிடையாது. ஆண்டவர் நமக்கு நன்மையை தவிர தீமையை வச்சு இல்லை. ஏன்னா அவரிடத்தில் நன்மை தான் உண்டு, தீமையே இல்லை. இயேசு சொன்னார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. ஓ, தேவன் ஒருவர் தான் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் நினைச்சாலும் யோசித்தாலும் செஞ்சாலும் பேசினாலும் எல்லாம் நன்மைத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும், ரோமர் 8:26 அப்படி 28 அப்படி சொல்லுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். உங்களுக்கு எது நடந்திருந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். இன்றைக்கி ஒருவேளை தீமையாக இருக்கும், ஐயோ இப்படி நடந்துச்சியா, தீமையா. ஆனால் ஒரு நாளைக்கு சொல்லுவீங்க, இல்லை ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு அதை செஞ்சாலும் இன்றைக்கி அது நன்மையாக தான் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கழுகெல்லாம் யோசித்தான், கழுகு குஞ்சிலாம், ஐயோயோ எங்கள் அம்மாவுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு, அதுக்கு என்னாச்சு, இத்தனை நாள் அது எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சாப்பிட கொடுத்துச்சு, கீழே போயிடாத, ஓரம் போயிடாத, விழுந்துருவேன்னு இழுத்து உள்ளே வச்சுக்கிச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு தெரில, ஒவ்வொரு குச்சியாக பிடிச்சி இழுக்குது, எல்லாத்தையும் பிச்சு கீழே போடுது. ஐயோ அம்மா நான் கீழே போகிறேன், ஊஞ்சி சாவ போகிறேன்னு
மேலேருந்து பல்ட்டி அடிச்சுக்கிட்டே வருது கழுகுக்கு குஞ்சுகள். கீழே விழும்போது கழுகு வந்து அடியில் பூந்து அப்படியே திருப்பி மேலே தூக்கிட்டு போய் அப்படியே திருப்பி கவுத்து விட்டுருமா. அதை குறித்து ரொம்ப படித்தேன் நான். கழுகை குறித்து நிறைய எழுதியிருக்கான் கூகுளில், பைபிளில் இல்லை, கூகுள்லேயே எழுதியிருக்கான். அதை படித்து இதை பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ இதெல்லாம் இப்படி தான் நடக்குதோ, இதெல்லாம் இதனால தான் நடக்குதோ. உன் வாழ்க்கையில் சில சமயத்தில் பல்ட்டி அடிச்சிருப்ப, ஐயோ அம்மானு கத்திருப்ப, ஏன் இது நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கீழே விழ விட மாட்டார். நீ சாக அவர் விட மாட்டார். நீ சாவதற்கு தான் கர்த்தர் தன்னையே மரணத்தில் எப்போ கொடுத்தார். நாம் வாழ்ந்திருக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது எப்படி ஆகும்? அப்படி தான் ஆகும். பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கிறேனே அப்படி தான் பாவம். வீடெல்லாம் பிடுங்கப்பட்டுடுச்சு அப்படி தான் ஆகும். என் வீட்டுக்கு கூரை இல்லை பரவாயில்ல, வீட்டு கீழே ஒன்றே இல்லை பரவாயில்ல, எல்லாம் நஷ்டம் பரவாயில்ல, வந்ததெல்லாம் தோல்வி பரவாயில்ல, அப்புறம் எப்படியா அப்படி தான் ஆகும். எப்படி ஆகும்? அப்படி தான். எப்படி ஆகும் பாரு, பொறுத்து இருந்தா. என் நேசர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பான், குழந்தை இல்லை கிழவனுக்குன்னு. இவெல்லாம் வேறு தூபம் காட்ட வந்துட்டான் எங்களுக்கு. என் பிள்ளை வயிற்ற தள்ளின்னு இருக்கா, இவன் தூபம் காட்டினா என்ன ஆகும்? பேசியிருப்பானா? பேசியிருக்க மாட்டான். இன்றைக்கே பேசுகிறான், இன்றைக்கே பேச மாட்டான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், டோன்ட் வரி. மூணாவது ஒரு வார்த்தையை வாசித்தேன், சகரியான்னு போட்டுக்கிறத மாத்திரம் எடுத்துன்னு வந்தேன் இன்றைக்கி. பாருங்க, இப்போ 40வது வசனம் படிங்க. சகரியாவின் வீட்டுக்குள். பாருங்க, இப்போ சகரியா வீட்டுக்கு போகிறான். சகரியா வீடு, பைபிளில் நிறைய வீடு இருக்கு, ஆனால் பேர் எழுதப்பட்ட வீடுன்றது ரொம்ப கஷ்டம். ஏசு லாசரு மரியாள் மாத்தாள் வீட்டுக்கு போனார் அப்படி போட்டுருது. இப்போ அவங்க வீட்டுக்கு போனார். இங்கே சகரியாவின் வீடு அப்படின்னு எழுதியிருக்கு. வேத புஸ்தகத்தில் ஒரு பேர் எழுதுறதே பெரிய கஷ்டம். நிறைய பேருடைய பேரே கிடையாது, தெரியும்ல. பைபிளில் நிறைய பேருடைய பேரே கிடையாது, ஆனால் சிலர் பேர் அங்கே எழுதி ஒரு முறை எழுதியிருந்தால் கூட பெரிய. இன்னைக்கு காலையில் ஒன்று பார்த்தேன், கேத்துரால். கேத்துரால் எங்கே விட்டுது? யார் கேத்துரால்? யார்? எவ்வளோ இருந்து போகிறான், ஏன் என் உயிர் எடுக்கிறேன் வந்து அப்படின்றீங்களா? கேத்துரால் யார்? ஆபிரகாமுடைய மனைவி. என்னங்க சாகரால் தான் தெரியும், என்னங்க ஆகார் தான் தெரியும். கேத்துரால் ஒன்று இருக்கா? இருக்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. இல்லையா பைபிளில்? ஆதியாகமம் 25:1. ஆபிரகாம் ஏத்துரால் என்னும் ஒரு பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணினான். ஒரு பேரை அவங்க தான் எழுதியிருக்கு, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் இந்த கேத்துராலுக்கு 6 பிள்ளைங்க. ஹலோ, கேக்குதா? எத்தனை பிள்ளைங்க? அங்கே இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா 2-3வது வசனத்துலேருந்து அவனுக்கு எத்தனை பிள்ளை பாருங்க, படிங்க பேரை. அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் 6 பிள்ளைங்களை பெத்தா. இதோட ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடுச்சா? இல்லை. இந்த 4வது பிள்ளை பேர் என்ன பார்த்தீங்களா? மீதியான். இந்த மீதியான் வந்து ஒரு பெரிய தேசம், எல்லாமே தேசம் ஆயிடுச்சு. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 2 காரியம் செய்ய போறீங்க. இப்போ பக்கத்தில் உங்களை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போறேன்னு கர்த்தர் சொல்றார். சொல்லுங்க. இப்போ அதே கையை உங்களுக்கு நேராக திருப்புங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன்னு கர்த்தர் சொல்கிறார். என்ன பார்த்து சொல்ல மாட்டீங்களா? கை நீட்டுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இப்படி தான் ஆசீர்வாதம் சொல்லணும், இப்படி தான் ஆசீர்வாதம் சொல்லணும். காட் பிளஸ் யூ அப்படி சொல்லணும். உங்களை எப்படி ஆக்க போறாரு? பெரிய ஜாதி, பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன் அப்படி பாடுறோம்ல, இதுதான் அது. இப்போ ஆபிரகாமை
வெறும் ஈசாக்க பெற்றதான் அவன் அந்த சந்ததியில் 12 பிள்ளைங்க, அதுதான் அப்படி இல்லை. அப்புறம் ஆகார், அதில் ஒருத்தன் வந்தான் இஸ்மவேல், ஐயோ அவனோட ஒரு பெரிய சந்ததி. அதோடு இல்லை, கேத்துரால் மூலயமா சந்ததிகள் உருவானது. கிழக்கு ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க தான். அதில் மீதியான், இந்த மீதியான் யாரு? மீதியான் தேசத்துக்கு ஒருத்தன் ஓடி போனான், அவன் பேர் சொல்லுங்க. என்னப்பா? மோசே. மீதியான் தேசத்தை ஆசாரியனா இவர் இருந்தான், எத்திரோ. புரியுதா இப்போ யாருன்னு? எவ்வளோ பெரிய லிங்க் பாருங்க. நம்ம எப்படியா ஆபிரகாம் தனியாகவே போய் மோசே கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணுறாரு. அந்த வீடு பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா மாறுது. சகரியா பார்த்து கர்த்தர் சொல்றார், சகரியாவின் வீடு, ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒரு வீடு. இன்னொரு ஆசீர்வாதம் சொல்றேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய பெரிய வீடுகளை கொடுப்பாராக்க. அப்படி சொன்னா வராது. எனக்கு கர்த்தர் பெரிய பெரிய வீட்டை கட்டுவா. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க பரலோகத்தில் இருக்கட்டும், இங்கேயும் கட்டுவார். பாஸ்டர்மா உனக்கு வேணாவா? அப்போ குழந்தைய பார்த்துருந்தா வீடாது. கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டுவாராக்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டின வீடெல்லாம் வேஸ்ட்டு. நிறைய பேர் கடனில் வீடு வாங்கி இஎம்ஐல கட்டுறேன்னு ஒன்றும் கட்ட முடியாமல் சுக்குன்னு போயிடுச்சு. இப்படி ஆகிடும். ஆனால் கர்த்தர் நமக்கு வீடு கட்டினார்னா ஒரு கஷ்டம் இருக்காது, நிம்மதியாக தூங்கலாம். ஃபாதர் பாடுவார், நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா. நிறைய பேர் வீடு கட்டி தூக்கம் இல்லாமல் உட்காந்துக்கிறான். கடங்காரன் வந்து எப்போ காது தட்டுவாரோ தெரியலையா, ஆண்டவரேன்னு. உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த பேர் பாருங்கப்பா, பைபிளில் வந்திருக்குது. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், சகரியா தன் வீட்டுக்கு போனேன். பைபிள் எழுதியிருக்கா சகரியாவின் வீடுன்னு. பெரிய ஆச்சரியம்ப்பா. நான்லாம் ரொம்ப புல்லரிச்சிடுவேன் வேதவசனம்லாம் பார்த்தா. அதுவும் ஆவியானவர் எடுத்து காட்டுவார், பாடுறாங்க கலங்கத்தால் அப்படியே எழுதுற மார்க் பண்ணிட்டேன், கிட்ட எழுதுறேன் நான். சகரியாவின் வீடு. சாதா மனுஷனா? சபையில் உட்கார்ந்துருக்கேன் நீ சாதாரண புருஷனா? சபையில் உட்கார்ந்துருக்கேன் நீ சாதாரண பெண்மணியா? உனக்குன்னு ஒரு வீடு, உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், உனக்குன்னு ஒரு மகிமை, உனக்குன்னு ஒரு தேவன், உனக்குன்னு ஒரு சபை, உனக்குன்னு ஒரு வல்லமை, உனக்குன்னு ஒரு மகிமை, உங்களுக்குன்னு ஒரு சபையை கொடுக்கும்படி தேவன் உங்களை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லும் போது அப்படியே அப்படி சாப்பிடலாமான்னு இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் பாஸ்டர் ஆகிடணும்னு சொன்னார் பாருங்க. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் பாஸ்டர் பொண்டாட்டியில் பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயிற்றில் இருக்கிற குழந்தைய சொல்லு, மடியில் இருக்கிற குழந்தைய சொல்லு, முன்னால் இருக்கிற குழந்தைய சொல்லு, ஹேய் நீலாம் ஒரு பெரிய ஊழியக்காரி, ஒரு மிஷனரி. சொல்ல மாட்டீங்களா? உன் பிள்ளைங்களை பார்த்து சனியனை மாது புதிய பேச்சான்னு சொல்லாத. நீ ஒரு ஊழியக்காரி, நீ ஒரு ஊழியக்காரன்னு சொல்லு. அவன் அது மாதிரியே வளருவான். நீ ஒரு மோசே, நீ ஒரு தாவீது சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். நீ சொல்ல சொல்ல கர்த்தர் உன் வாயின் வார்த்தைகளை கொண்டு உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். சகரியாவின் வீடு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கப்பா. தேவ ஆவியானவர் எழுதியிருக்காரு பாருங்க. லூக்கா எப்போ இருந்தார்? இயேசுவின் நாட்களில் லூக்கா கிடையாது. பவுலுடைய நாட்கள்லாம் லூக்கா இருந்தார். இந்த லூக்கா தேடி விசாரித்து எழுதின தொகுப்பு தான் இது. இந்த தொகுப்பில் சகரியா தன் வீட்டுக்கு போனான். அப்போ அந்த வசனத்தை பார்க்கும்போது சகரியாவின் வீடு கர்த்தருக்கு மகிமை உண்டாட்ட. இல்லையா? போலாமா? காரை ஓட்டின்னுக்கிறேன் நான். உங்கள் வீட்டுக்கெல்லாம் பேர் வைங்க. சும்மா போது பேர் வச்சுனுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல பேர் வைங்க. பைபிள்லேருந்து எடுத்து வைங்க.
ரோஜாவும் கூஜாவும் என்ன பேர் வச்சுருக்கிறீங்க? சாரோனின் ரோஜாவை ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வச்சுருந்தா மாற்றிக்கோங்க, முன்னால் சாரோன்னு போடுங்க. சினிமாக்காரன் பேரெல்லாம் வச்சுருக்காது, சினிமா தான் போய் உட்காந்துக்கும். ரட்சிக்கப்பட்டே மனம் மாறிடணும், அதில் தான் மாறிக்கணும். உன் பேரே மாற்றி கூப்பிடணும். நீங்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்குரிய பிள்ளை, அல்லேலூயா. பழசுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படி சொல்லணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் தெரியாமல் செஞ்சுருப்பேன் சில காரியத்தை. ரட்சிக்கப்பட்ட பிறகு தெரிஞ்சு செய்யக்கூடாது, அதை மாற்றிக்கணும். ஓகே. 4வது பாயிண்ட்டு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 67வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய சகரியா தான் நான் சொல்கிறேன், பேர் எங்கெங்கெல்லாம் போட்டுருதோ அதை தான் எழுதினேன். அவனுடைய தகப்பனாகிய சகரியா, அப்பா சகரியா என்ன பண்ணியிருந்தார்? அப்போ முதல் பார்த்து சகரியா எப்படி இருந்தார்? பயந்தார். 2வது சகரியா எப்படி இருந்தார்? எப்படி ஆகும்னு சந்தேகப்பட்டார். 3வது சகரியா என்ன பண்ணார்? அவருக்கு வீடு, சகரியாவின் வீடுன்னு எழுதப்பட்டிருந்துச்சு. வீட்டுக்கு போனான். he went back to his house. இப்போ இங்கே என்ன போட்டிருக்குது? வீட்டில் என்ன நடக்குது? அவருக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய புரிதல் தவறுதலாக இருக்குது. நான் உங்களுக்கு பேசினா அது என்னுடைய படிப்பினால் இல்லை, ஆவியானுடைய அனுபவத்தோடு நான் பேசிட்டோம். எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்கும் ஆவியானுடைய தொடர்பு ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக நெருக்கமாக இருக்குது. ஆகவே நான் பேசினால் அதில் தவறு இருக்காதுன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கவனித்து கேட்கணும், கவனித்து கேட்கணும். ஊழியம் செய்கிறவங்க இன்னும் பர்டிகுலராக கவனிக்கணும். இதில் தான் நிறைய பேர் இப்போ கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சபையில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஷன், இங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கேருந்து இங்கே வரோம். ஏன்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் டெலிவிஷனில் கண்ட மாதிரி பேசுகிறாங்க, ஒன்றும் தெரியாததெல்லாம் பேசுகிறாங்க. சீனியர்கள் கூட இந்த காரியத்தில் அவங்க பேசுகிறது சில காரியங்கள் அவங்களுக்கே விளங்கலை. ஏன்னா அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க, இன்னொரு காரியத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நீ ஒரு வேத விரிவுரையாளர்னா வேதத்தை தான் பேச முடியும். ஒரு அபிஷேகத்தில் நீ கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போனால் அபிஷேகத்தை உன்னால் பேச முடியும். இதில் இருக்கிறவன் அதை பேச முடியாது, அதில் இருக்கிறவன் இதை பேச முடியாது. ஒரே ஒரு காலேஜில், கல்லூரியில் அநேக விரிவுரையாளர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் கணிதம் சொல்லி தருவான், கணக்கு. ஒருத்தர் விஞ்ஞானம் சொல்லி தருவான், சயின்ஸு. ஒருத்தர் ஜியாகிரபி சொல்ல, பூலோகம். ஒருத்தர் இங்கிலீஷ் சொல்லி தர. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி தருவாங்க. 2 பேருக்கும் இது தெரியாது, அது தெரியாது, அது தெரியாது, அது தெரியாது. எல்லாருமே எல்லாத்தையும் புரியாது. ஒரு லெவல் வரைக்கும் 10வது வரைக்கும் எல்லாம் படிச்சுக்கலாம், +2 வரைக்கும் படிக்கலாம், காலேஜ் வரைக்கும் படிக்கலாம். மேலே போக போக ஆவியானவர் எல்லாருக்கும் வெவ்வேறாக சொல்லி தருவார். சோத்திரம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு நிறைய பேர் தெரியல. சபையில் பேசாதேன்றாங்க சிலர், அந்நிய பாஷையை பேசாதேன்னு சொல்கிறாங்க சிலர். அந்நிய பாஷையை பேசக்கூடாது, நீ பேசினா வியாக்கியானம் பண்ணணுன்றாங்க. இல்லை 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 இல்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்க போதெல்லாம் நான் பேசுறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையை நான் பேசுறதில்ல. என்னை அறியாமலே ஏதோ ஒன்று பிச்சுக்கிட்டு பாயிற, என்னை அறியாமலே வார்த்தைகள் பிச்சு கொண்டு வர்றோம் வெளியே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாஷைகளை பேசும்போது அது எனக்கு பலன். 2வது, அங்கே கிரியைகள் நடக்கிறது, பேய்கள் ஓடுகிறது, பிசாசுகள் நடுங்குகிறது, ஜனங்கள் ஆவியில் நிரப்பப்படுகிறார்கள். இதெல்லாம் பாய பொத்திட்டு இருந்தா அப்படி நடக்கும்? சொல்லுங்க. நீ பேசுறியா? வீட்டில் தான் பேசணும்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் பிரியமானவர்களே, ஆவியானவர் அவர்களுக்கு தந்தர்லின்னா வரத்தின்படி பேச கடவன். அவர்களுக்கு ஆவியானவர் என்ன கொடுக்குறாரோ. ஒருத்தனை வீட்டுக்கு போனார், ஒருத்தர் கல்யாணம் பண்ணோன்னு பிள்ளை பெற்றுக்கிட்டான். இவன் இத்தனை ஆண்டு ஆகியும் பிள்ளை பிறக்கலை, வயசான காலத்தில் தான் பிள்ளை பிறக்கணும்னு வச்சிருக்காரு. ஆண்டவர் யாரை எப்படி நடத்துகிறாரோ அப்படி போங்க. உனக்கு என்ன அபிஷேகம் இருக்கிறது, என்ன ஆவியில் நடத்தப்படுகிறாய், அப்படி வாழுங்க. இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சீனியர், இவர் ஜூனியர். இதில் ஜூனியர் சீனியர் கிடையாது, ஆண்டவரே சிறந்தவர். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பவுல் இப்படி சொல்லியிருக்காரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய ஆவியானுடைய ஒத்தாசையோடு. பவுல் கடவுளா? இஸ் நாட் காட். யார் கடவுளே? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அப்படித்தானே? வானம் பூமி யாவையும் அவர் தான் படைச்சாரு. அப்போ அவர் வார்த்தையினால படைச்சவர் அவர் தான் ஆண்டவர். பவுலா படைச்சாரு. அதனால நான் சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் புரியாது. இன்னைக்கு சிலர் இதுதான் கரெக்டு அதுதான் கரெக்டுன்னு சொன்னா ஐம் சாரி. இன்னைக்கு சபை வேறு லெவலில் வளர்ந்துருக்கு. சபையின் மக்கள் அதிகமாக வளர்ந்துருக்காங்க. ஆவிக்குரிய அறிவு ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய காலமையா இது? ஆவியான அவனுக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறார், அவனோடு இருந்து பேசுகிறார், அவனை நடத்துகிறார். உங்களை மட்டுப்படுத்துறதுக்கு அநேக காரியங்கள் நடத்துகிறது. தயவுசெய்து இயேசுவுக்கு செவி கொடுங்க. ஆவியானவருக்கு அவருடைய வழிநடத்தலுக்கு இடம் கொடுங்க. உங்களை அவர் சுமந்து கொண்டு போவார். கழுகு தன் பிள்ளைகள் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அன்றைக்கு யாக்கோபை சுமந்து கொண்டு வந்தார் என்று நம்ம வாசித்தோமே 32 அதிகாரத்தில். கர்த்தர் தான் சுமந்தார் யாக்கோபை. அன்னைக்கு யாக்கோபுக்கு எப்படி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இல்லை டீச் பண்ணுறதுக்கு, எது ரைட்டு எது ராங்குன்னு சொல்கிறதுக்கு கூட. பிசாசு தான் வந்து எழுத்து நின்று இருப்பான். உன் பிள்ளை காண பற்றியா, நேசிச்சியே, பலவர்ண அங்கேயே அவனுக்கு செஞ்சு கொடுத்தியே, 12 பிள்ளைகளை பெத்தியே, 4 மனைவிகளை வச்சிருந்தியே, என்ன காயம் என்ன ஆச்சு? ஆனால் ஆவிண்ட ஆண்டுகிட்ட போய் அழுதான். இந்த ஒரு நாளும் நான் என்ன செய்வேன்ப்பா? என் தகப்பனார் ஈசாக்கு ஒரு பரிசுத்தவான். என் தகப்பனுடைய தகப்பன் என்னுடைய தாத்தா ஆபிரகாம் ஒரு பரிசுத்தவான். ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு வழி தெரியல. என் பிள்ளை இல்லையே, இன்னொரு பிள்ளையும் இப்போ போயிடுச்சு, அதுவும் காவலில் இருக்கு. இப்போ இன்னொரு பிள்ளைய கேட்குறாங்க, நான் என்ன செய்யறது? கர்த்தர் சொன்னார், நீ எழுந்திரி 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 எழுந்திரி. அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல, நீ கல்லுக்கு என்ன வார்த்தை தூணாய் அபிஷேகம் பண்ணினாயே, போ அந்த சபையை கட்டு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு கொடுத்த அந்த இறைவனின் கொடையில் நீ நடையா. உனக்கு ஒரு டிவி வேணாம், உனக்கு ஒரு வாட்ஸ்அப் வேணாம், உனக்கு ஒரு வீடியோ செய்தி வேணாம். Who are others to teach you wrongly? தெரியாதது ஏன் பேசிட்டு இருக்க? தெரியாதது ஏன் புரிஞ்சிட்டு குழப்பி உட்கார்ந்துருக்க? கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையில் இறங்கியிருக்கிற அபிஷேகம் பரிசுத்தமான அபிஷேகம். ஆவியானவர் உன்னை நிரத்துகிறார், நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பழசான காலத்தில் இறங்கி வந்த ஆவியானவர் அவனை தாயின் வயிற்றிலே நிரப்பினார். தெரியுமா? எலிசபெத் மலடியா இருந்தா, இன்றைக்கு அந்த மலடிக்கு ஒரு பெரிய பாக்கியம். வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளியது. எந்த பிள்ளையா அதுக்கு முன்னால துள்ளிச்சு? களிப்பா பரிசுத்தாவில நிறைஞ்சு. அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவினால நிறைந்திருப்பான் என்று தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யாரை குறிச்சாவது பேசிடாதீங்க. அப்படி பேசினாலும் பரவாயில்ல, ஆவியானவர் குறித்து பேசிடாதீங்க. சில பேர் வயசான காலத்தில் தங்கள் காலம் முடியறதுக்கு முன்னால் தப்பாக பேசிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் ராங். தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. இந்த நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஆண்டவர் இயேசு, நல்ல அபிஷேகம், நல்ல ஆவி, நல்ல ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. நல்ல தேவ தூதர்கள் நமக்கு தேவ சேனையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல தேவன் நமக்காய் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். நல்ல ஒரு ஸ்தலம் நமக்காய் பரலோகத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. தேவன் உனக்காக எனக்காக கட்டி கொண்டிருக்கிறார். வேறு எது நிலைமையாக இருக்க முடியும்? அவரே நமக்கு நல்லவராக இருக்கிறார். இயேசு போதும் சொல்லுங்க, இயேசு போதும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதம் சொல்றது, சகரியா பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது 1000 வசனங்கள் சொல்லி நானே போன முறை பேசினேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், ஆவியானவர் வந்துட்டா உங்களுக்கு சகலத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அதே ஆவியானவர் தான் உன் வீட்டை கலைப்பார்.
உன் வீட்டை கலைத்து உன்னுடைய குஞ்சுகள் மேல் அசைவாடி கற்றுக் கொடுப்பார் பழக்கிறதுக்கு. சோத்திரம் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பேசுகிறதுல ஒரு 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 பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு முன்னால் ஏன் பேசினார் அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஏன் நான் கேட்டேன். இப்போ தான் தெரியுது. இந்த சபையில் சில ரெண்டு மூங்கிலாக பிடுங்கி நீங்கள் அனுப்புகிறீங்க பாருங்கள், இது ஆவியானுடைய செயல். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இதை போய் பிடிங்கி நிற்கிறார் பாஸ்டர்? இது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி உங்களை கட்ட விரும்புகிறார். நீங்கள் எல்லாம் ஒரு சபையாயிடுங்க ஒரு நாளைக்கு. எவ்வளோ மகிமையாக இருக்கும், எவ்வளோ மேன்மையாக இருக்கும், எங்கும் நிறைஞ்சிருக்கும். இந்த சபைக்கு என்ன பாஸ்டர் பேர்? எங்கே பார்த்தாலும் பெத்தேலில் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இருந்துக்கினே இருக்கும். இனிமேல் இன்னைக்கு ஒன்று இருக்குது, பழையாக மாறப்போகுது. அப்படியே பெருகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டன்னு. கர்த்தர் பலிக்கு பெருக செய்வாராக்க. ஆமேன், ஆமேன். என் தம்பி சொன்னால், அவங்க பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும், பெங்களூரில் இருந்து தானே அந்த தம்பி வந்திருக்காருல்ல, அவர் பெங்களூர்கார். அவங்க பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும். பாஸ்டர் இன்றைக்கி வந்து நார்த் இந்தியாவில் இருக்கார். அவர் சொல்கிறார், என்னப்பா விஷயம்னு. இல்லை, அங்கே ஒரு சபை கட்டியிருக்காரு. அங்கே ஒரு சபை கட்டியிருக்காரு. அவர் சபை கட்டி அங்கே கொடுத்துட்டு வந்துடுவார். அந்த சபைக்கு பேர் ஷாலோம். அவருடைய சபையின் பேர் ஷாலோம். ஷாலோம் என்ற பேரை வச்சுருவார், அங்கே கொடுத்துருவார். இது எத்தனை சபை? 6ஆவது சபையா தம்பி? 6th சர்ச் கட்டுறாரு அங்கே. ஸோ 6ஆவதா? இப்போ 6ஆவது சபை கட்டியிருக்காரு, அதுக்கு ஷாலோம். ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருவார் அது கட்டிட்டு. அப்போது உங்களுக்கு பெத்தேல், போ நீ தனியாக இரு, போ நீ தனியாக இரு, நீ போ தனியாக இரு, இயேசுவை மகிமைப்படுத்து, ஆத்துமாக்களை சம்பாதி, அதுதான் உனக்கு நான் கொடுக்குற வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க? சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை என்றார். பரிசுத்த ஆவி வந்தாருனாலே பெருக்கம் தான் அர்த்தம். அன்றைக்கி ஒருத்தர் 2 பேர் போனாங்க. ஆவியான் வந்தோன்னா ஒரு பெரிய கும்பலே புப்புன்னு, எப்படி ஒரு மழை பெஞ்சு விட்டுதுன்னா அப்படியே காடு மாதிரி இந்த இடம்லாம் அப்படியே வளர்ந்து செடியாக ஓன்னு பச்சையல்னு ஆகிற மாதிரி பரிசுத்தாவியான இறங்குற இடமெல்லாம் அப்படியே வளர்ந்து செழிப்பாயிடும். வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி அடர்ந்த காடாய் மாறிடும். எப்போ? பரிசுத்தாவி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் வந்தால் தான். அவரை விட்டுறக்கூடாது. சந்தேகப்பட்ட அவர் வருத்தமாயிடும். அவர் ரொம்ப நெப்பமானவர். அவர் துக்கப்படுத்திடக்கூடாது. பேச்சில், செய்கையில், சந்தேகத்தில் அவர் அப்படியே பூரிப்பாக வச்சுக்கணும். உங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பான்னு சொல்லிக்கினே இருக்கணும் அவர்கிட்ட. எல்லாமே நீங்கள் தான். அவரே கூட இருந்துன்னு உங்களை வளர்க்குறத பாருங்கள். அதுக்கப்புறம் நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். ஒன்றும் இல்லாத தாவீதை கொண்டு போய் அரசனாய் உட்கார வச்சார். சோத்திரம் சொல்லுங்கள். அரசனாய் இந்த சவுலை கீழே தள்ளினார். ஏன்? பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியில்லாமல். கீழ்ப்படிஞ்சவனை ராஜாவாக்கினார், கீழ்ப்படியாதவனை நாண்டு கொண்டு செத்து போனான். எவ்வளோ வல்லமையுள்ள ராஜா தெரியுமா? அவனை குறித்து நீங்கள் சரித்திரத்தை வாசிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் கிங் அவன். அப்படி வல்லமையுள்ள ராஜா தற்கொலை பண்ணிட்டு ஈட்டியை அவனுடைய பட்டயத்தை நட்டு வச்சு அதில் விழுந்து உயிர் போகாதனால அம்மோனை கூப்பிட்டு கழுத்தை வெட்டுறான்னு சொல்லி எப்படி ஒரு பரிதாபமான நிலைமை. அவன் கிரீடம் தரையில் விழுந்தது என்று தாவீது புலம்பல் பாடுறான். அவன் கிரீடம் தலையில் விழுந்தது, சவுலுடைய கிரீடம். அவனுடைய அஸ்தகணங்கள் வீழ்த்தப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் போனாரே. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல ஆயிடுச்சு. நீ அபிஷேகத்தை மாத்திரம் நெஞ்சிச்சிடாதீங்க. அபிஷேகத்தில் மாத்திரம் நிறைஞ்சிட்டே இருங்க. உங்களை மேன்மைப்படுத்துவா, உங்களை உயர்த்தி மேலான ஸ்தானங்களில் வைப்பா. இன்றைக்கி ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், நாளைக்கு பாருங்கள் உங்கள் பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்கும் பாருங்கள். யார் கண்டா உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் பிஷப்பாக போகிறாங்களோ, உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் கலெக்டராக போகிறாங்களோ, உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் டாக்டராக போகிறாங்களோ தெரியாது. கர்த்தருக்கு பயந்த டாக்டர், கர்த்தருக்கு பயந்த கலெக்டர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவி, த ஹோலி ஸ்பிரிட். அவர் வந்து பரலோகத்தை காட்டுவார். இதில் அதிலே ஒரு வசனம் போட்டிருப்பாருங்க. அதுக்கு அடுத்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு வரேன். வேதம் சொல்லுது, லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வாக்கியம் நினைக்கிறேன், படிங்க பார்க்கலாம். 2, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியனாயும் வனாந்தரத்தில் பாருங்க, என்ன பேர் பாருங்க, சகரியாவை எப்படி மகிமைப்படுத்தினார் பாருங்க. சகரியாவின் குமாரனாகிய யோவான் ஸ்நானகனுக்கு தேவனுடைய வார்த்தை. இப்போ இவன் யோவான் ஸ்நானகன் சும்மா சொல்ல ஆண்டவரே, சகரியா பேரையும் சொல்லிட்டார். சத்துருன்னு சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பேரை கனம் பண்ணுறதுல ஆண்டவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது. நீ என்னை கனம் பண்ணினாய், நான் உன்னை கனம் பண்ணுவேன். நம்ம அவரை கொஞ்சமாக சொல்லுவோம் கனம், ஆனால் அவர் சொல்கிற கனம் எங்கேயோ கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சிடும். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். சகரியாவின் குமாரன் யோவான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. உன் பிள்ளைகள் சொல்லுங்கள், என் பிள்ளைங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. நீ அது ஐயோ குச்சின்னு சுற்றின்னு இருக்கிறதியா, அது தர்த்தனம் பண்ணுது, அது வந்து திருடுது, கொள்ளை அடிக்குது, அது என்னவோ ராவடித்தனம் பண்ணுது, எவ்வளோ பின்னாலேயே போயிடுச்சு. பயப்படாத, பயப்படாதுங்க. சொல்லுங்கள், பயப்படாதுங்க, சொல்லாதீங்க. உன் பிள்ளைங்களை நீ கர்த்தருக்கு பயந்துரு. உன் பிள்ளைங்களை கர்த்தர் காரியத்தை வாய்க்க கர்த்தருக்கு பயந்திருந்தால் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். உங்கள் வீட்டு காரியங்களை அவர் மாற்றுவார். நான் மகிழ்ச்சி செய்கிறேன், நான் போகிறேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நான் அந்த மினிஸ்டரை பார்க்குறேன், ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க. இயேசு தான் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், உள்ளமதில் இதை என்றும் சாற்றிடுவோம். அப்படித்தானே? இயேசு பிறந்துட்டார் உள்ளத்தில். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். 2 மாதம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துன்னு சொல்லிட்டு எங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இயேசு பிறந்திருக்கார். எதற்கு? முடியாது என்று சொன்னதை முடிய வைக்கிறதுக்கு, உன் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுவதற்கு. அவர் வந்தால் தான் இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கப்படுவார் என்று தேவ திட்டம். அவர் வந்தால் என்ன செய்வார்? பிள்ளைகளை உள்ள மாற்ற பாருங்க. சகரியாவின் குமாரனாகிய யோவான் ஸ்நானகன், அவன் தான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. சகரியாவின் குமாரனாகிய யோவான். நாளைக்கு ஒரு நாள் வரும், நான் இன்றைக்கி அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது என்ன சொன்னார்? கருணாநிதி மகனாகிய ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி வந்துச்சு, ஸ்டாலின் அப்படி சொன்னார். ஏன் அந்த பேர் வந்துச்சு முத்துவேல்னு? கருணாநிதி பேரே வந்துச்சு. எந்த அமைச்சர் பதவி ஏற்றாலும் அவங்க அப்பா பேரை போடுறாங்க. நமக்கும் அந்த பேரை கர்த்தர் வழங்குவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது ஒருவேளை உலக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், பரலோகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கும். உங்கள் பிள்ளைங்க எழுந்து ஒரு காலத்தில் தேசத்தை கலக்கும்போது அண்டை மாநிலங்களில் போய் பிளாட்ஃபார்மில் மேலே கீழே நடந்து அவன் நடக்கும்போது 10,000 பேர் சத்தியத்தை கேட்டு 5,000 பேர் கண் சுகமாய், காது சுகமாய், கால் சுகமாய், இல்லாத கால் வளர்ந்து, இல்லாத வாய் பேச ஆரம்பித்து, இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்குது அண்ணன் சொல்லும் போது கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, சபையில் ஏதோ உட்காந்துன்னுக்குறோம், தூங்கினுக்கிறோம், எழுந்திக்கிறோம், உட்காந்துட்டோம், ஏதோ பாஸ்டர் வர சொல்கிறார், லேலியா சொல்கிறார், கையாட்ட சொல்கிறார் நினைக்காத. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு. கர்த்தர் உங்களை வீணாய் அனுப்ப போகிறதில்லை. பெரிய மகிமையான நாட்கள் நமக்கு முன்னாக காத்திருக்குது. இட்ஸ் கோயிங் டு கம். பரிசுத்த ஆவியானவர் கைவிடாத தேவன். எத்தனை பிள்ளைங்க அப்படி கைவிடப்பட்டவங்க, பிள்ளைங்களை குறித்து பெற்றோர் கண்ணீர் வடித்தவங்க உண்டு.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊரில் ஒரு தம்பி பயங்கர குடிகாரன். ஒரு நாள் அவங்க மாமியார் என்கிட்ட சொன்னாங்க, என் பொண்ணை போட்டு அடின்னு அடித்து எப்போ பார்த்தாலும் சண்டை, ரத்த கிளறி ஆகிடுவாப்பா. நீ இங்கே இருக்குமா, நான் வாமான்னு சொல்லி அவளை காரில் ஏற்றிட்டு நான் நிறையா பெண்டு, மலை பகுதி அது, நிறையா வளைவு தாண்டி வந்துட்டேன். தப்பிச்சிட்டா போதும் நாங்கள் இந்த இடத்துலேருந்து. திடீர்னு பார்த்தா முன்னால் ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து கம்முன்னு நின்றுச்சு. பார்த்தா அவன் தான் என் மருமகன். வண்டி எடுத்துகிட்டு இறங்க கீழேன்றான். கதவை மூடிக்கணும், திறக்கலைன்னாங்க. இறங்குறியா இல்லையா? நாங்கள் இறங்க மாட்டோம். காரை அப்படியே தூக்கிட்டான் கவுத்து விட்டுறதுக்கு. நான் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த இடம்னு, அதான் சொல்ல மாட்டேன் நான். அப்படியே தூக்கிட்டான்ப்பா அவன் காரை. முன்னால் யானை பலம் இருக்குது பாருங்க. அவனுக்கு தண்ணி போட்டு இருக்கிறவனுக்கு யானை பலன் இருந்தால் அபிஷேகத்தை நிறைஞ்சவங்களுக்கு எவ்வளோ பெரிய பலன் இருக்கான். அந்த அம்மா வேறு வழி இல்லை. இறங்கலாண்டி, இனிமேல் கவுத்து விட்டானா எத்தனை அது கீழே போய் விழுவோம். ஆளியார் தான் வரணும். கதவை திறந்து இறங்கிட்டாங்க. பொண்ணை தூக்கி தோளில் போட்டு பறந்துட்டான் காரை அவன் பைக்கில். அப்படிப்பட்ட ஒரு மிருகம். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். கடைசி நாள் என்னை கூட்டின்னு போனோம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அன்னைக்கு வர வேண்டிய கார் டிரைவர் வரல. இவரை போய் யாரோ கேட்டாங்க, எப்போ உன் காரை கொடுக்குறேன், டிரைவர் வரல, இன்னைக்கு டிரைவர் வரல. என்னடா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிரைவர் வரல, சரி நம்மளே போய் இறக்கி விட்டு போயிடலாம். அவர் வந்துட்டார், அவரே ஓட்டின்னு வந்துட்டார். பொண்ணை தூக்கிட்டு போனவரை பைக்கில் காரில் வந்து நின்றுக்கிறாரு. நான் இறங்கி வரேன். கார் திறந்து விட்டாங்க, ஏறிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஜெபம் பண்ணுறது என்னன்னா, என்னை கூட்டிகிட்டு போகிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவங்கள சந்திக்கணும். ஒரு நாள் சைக்கிளில் ஒரு பெரியவர் ஓட்டிகிட்டு போனார். கூவத்தூர்னு சொல்லி திருச்சி பக்கத்தில். பஸ்ஸில் போய் இறங்கினேன் 25-27 வருஷத்துக்கு முன்னாடி. சைக்கிளில் மிதிக்கிறார் என்னை வச்சு அவரால் மிதிக்க முடியல, எதிர்காத்து. நான் சொன்னேன், பெரியவர் நீ கீழே இறங்கு, நான் மிதிக்கிறேன், நீ பின்னால் உட்காந்துக்கா. அவர் சொல்கிறார் அடுத்த நாள் சாட்சியில், இந்த மனுஷன் உட்காந்து வண்டியை ஓட்டுறாரு, என்னால் பின்னால் உட்கார முடியல, எரியுது என் உடம்பெல்லாம், நெருப்பு பறக்குது அவர் உடம்புல. இந்த தம்பி என்னை கொண்டு போய் இறக்கி விட்டார். இறக்குனவருக்கு வீட்டுக்கு போல வந்து பின்னால் உட்காந்துனார் கூட்டத்தில். அது ஒரு மண்டபம், கல்யாண மண்டபம். பிரசங்கம் முடிஞ்சு ஜெப வேலை வந்தது. நான் அப்படி பார்த்தேன், பின்னால் உட்காந்துருக்காரு. சொன்னேன், நீ தானே ஏந்து வா அப்படி சொன்னேன். அவர் நீ தான் வாப்பாங்க வந்தேன். அப்போ ஆண்டவர் அவனோடு பேசினார். நீ இப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட ஆள், நீ ஒரு சிங்கம், நீ முரட 10 பேரை அடிச்சிடுவ, ஒரே ஆளாக 10 பேரை அடித்து தூக்கிடுவ. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ ஒருத்தன் 10 பேரால் அடிக்கப்படுவ. ஆண்டவருக்காக நீ வாழ்வ, ஆண்டவருக்காக நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துருவ, கர்த்தருக்காகவே ஜீவிப்ப, தேவ வல்லமை உன் மேலே இறங்குது அப்படின்னு சொன்ன டம்மால் விழுந்தா செத்தவ மாதிரி. கூட ஓடுறாங்க அவரை பிடிக்குது. ஏன்னா பெரிய ஆள், அவர்கிட்ட எப்பவும் 10 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட வந்தால் அவ்வளோதான், விழுந்தவன் தான். இன்றைக்கி அவன் செய்கிற ஊழியத்தை பார்த்து நானே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எங்கே பார்த்தாலும் அவனுடைய ஊழியம். ஆந்திராவை பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்கான் அவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த தம்பி மேலே கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே வராதா? சொல்லுங்கள், உங்கள் மேலே வராதா? உங்கள் பிள்ளை மேலே வராதா? அவன் முரடனாக இருக்கட்டும், அவன் கரடனாக இருக்கட்டும், அவன் கரடியாக இருக்கட்டும், யானையாக கூட இருக்கட்டும், நான் கூட அப்படி தான் நினச்சி நிற்கிறேன். என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு யானை முன்னால் வந்துச்சுன்னா நிற்கணும், கை காமிச்சு அவன் விழுறான், யானை விழு. அதானா ஒரு பட்டில் உள்ள ஒரு பயம் தான் இருக்கும். ஆனால் வரக்கூடாது ஆண்டவரே. அப்படி வந்துடுச்சுன்னா என்ன செய்யணும்? ஏய் என்ன சிரிக்கிற? Holy Spirit, come on Lord. ஷாதா லா தூரா பாக்கா லா தீனா. சொல்லுங்க, ஹalleluya.
ஷபலா தீனாம ஹசி கது ரமா ஆக்கா தரா. ஆவியானவரே உமக்கு மகிமை 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 மகிமை. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய மகிமை. ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். எத்தனை பாயிண்ட்ஸ் ஆனே சரி அரையா பச்சுப்போ அப்படின்றீங்களா? 5 कितना பாயிண்ட் था? 5 ரைட். கடைசி லூக்கா 1ஆம் அத்தியாயம் 67வது வசனம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினாலே நிறைந்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். இயேசு வந்ததுனால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. இயேசு வந்ததுனால உங்கள் வாழ்க்கையின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். நீ பிறந்ததுலேருந்து மனம் திரும்பினதுலேருந்து எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பார். வரப்போகிற 26வது வருஷத்தில் அவையெல்லாம் நடக்குவானவா? நடக்குமா நடக்குவானவா? சொல்லுங்க. ஆமாம், நடக்க தான் போகுது. ஓ ராத்திரி யாக்கரா பாசி. நீ புதுசாக ரட்சிப்பட்டியா? புதுசாக வந்திருக்கீங்களா? உன்னை குறித்து கர்த்தர் தீர்மானம் வச்சுருக்காரு. இன்றைக்கி நீ சாதாரண ஒரு ஆள், பயந்து போய் நடுங்கி போய் வந்திருக்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். உண்மையில் கர்த்தருடைய மகிமையின் மொழி வரும். கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம் வீசும். கர்த்தருடைய அவருக்காக என்ன அவர் நான் சொல்கிறது என்னன்னு தெரியாது. நீங்கள் யாருன்னா தெரிஞ்சவங்க கேட்டு எழுதி வச்சு அவருக்குள்ளே குத்துரு. கர்த்தர் அவரை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அவர் கீழே அநேகமான ஜனங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள். அவர் கை வைத்தால் ஜனங்கள் அபிஷேகம் பெறுவார்கள். அவர் கை வைத்தால் ஜனங்கள் சுகம் பெறுவார்கள், விடுதலை பெறுவார்கள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீயோ பாலகனே உன்னதமான குமாரன் எனப்படுவாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுவாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசனத்தை பேசினா தீர்க்க தரிசனம் வருது. வருதா இல்லையா? தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் வேணும்? ஷபா தீலா மாத்தானா கார வராங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். நான் இன்றைக்கி சாதாரணமாக தான் பேசுகிறேன். இவங்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே நடத்துறதுக்கு மாத்திரம் இல்லை பாஸ்டர், இவங்களுக்கு ஒரு பவர் கேம்ப் ஒன்று வச்சு அனுப்பணும். இப்போ தான் ஃபயர் இறங்கும். அங்கே தீர்க்க தரிசனம், விடுதலை, வல்லமை, ஆவி, வர்றங்கள் செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க, அதோட முடிஞ்சிடும். ஜீசஸ், ஓ காட், தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்கள் நடக்கும்யா. பெத்தேல் சபையிலேருந்து அற்புதங்கள் நடக்கும். சொல்லுங்கள், அற்புதங்கள் நடக்கும். செத்து போயிட்டான் இவன் காலி, இனிமேல் இல்லைன்னு சொன்னாலும் அவனை எழுப்பிடுவீங்க நீங்கள். செத்த ஆவி கூட திரும்பி வந்துடும். ஏய் வா நான் வந்துடும் உள்ள. சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க. ஒரு நாள் நான் சொல்கிறது ஒரு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்துச்சு ராத்திரி. நான் அப்போ தான் லேட்டாக போன வீட்டுக்கு. அப்போ நான் முழு நேரம் ஊழியம் கூட கிடையாது, ஏசு அழைக்கிறார் ஊழியத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த தெருவில் இருந்த ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு திடீர்னு என்ன போட்டுச்சோ தெரில, அது பேய் பிடிச்சின்னு அலையுது. என்ன பண்ணோம், அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா 2 விறகு கட்டியை வெளியே எடுத்துகிட்டு விறகு கட்டைக்கு பதிலாக 2 காலை நீட்டி உள்ளே வச்சுக்கோம். இந்த கால் எரியும், அதுக்கு விறகு கட்டை வச்சுக்கிறேன்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆவி அதுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் பையன் லேட்டு வரும், அப்புறமா வா. என் குழந்தைங்களாம் குட்டி குட்டி பசங்க, இன்றைக்கி பெரிய ஊழியக்காரங்க அவங்க. இப்போ உள்ள வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த அம்மா வந்துடுச்சு ராத்திரி வந்து உட்காந்து நிற்குது. என்ன விஷயம் மனைவி சொன்னேன். எங்கள் அப்பா சொல்கிறார், இவங்க வந்துட்டு போனாங்கப்பா 2-3 முறை உன்னை பார்க்கணுன்னு. என்ன விஷயம்னு கேட்டேன். இந்த மாதிரி ஆகுது, இது மாதிரி சர்ச்சனை பண்ணது எனக்கு என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லியிருக்கும் போதே அப்படி பார்த்தா என் வீட்டு வாசலில் ஏதோ நின்று ஒதுங்குற மாதிரி தெரியுது. எங்கள் வீட்டு வாசலில் ஏதோ ஒதுங்குது தோட்டத்தில். அப்படி ஒரு எண்ணம் பொழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சும்மா இல்லாத நான் சொன்னேன், அங்கே நிற்கிற உள்ளவா அப்படி மனசில் தான் சொன்னேன். தம்முன்னு இங்கே வந்துச்சு. அது வந்தது சும்மா இல்லை. அது வரைக்கும் என்கிட்ட மரியாதை பேசிட்டேன்னா வா சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாரு. என் மனைவி பயந்துட்டா. அப்போது 35 வருஷத்துக்கு முன்னால்
ஏந்து ஓடுறான் உள்ள, ஐயோ என்ன பழுது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அதுவே கத்தி, அதுவே உருண்டு, அதுவே போச்சு. வெளியில் நிற்கிற ஒரு பேய மனசுக்குள்ளே உள்ளவானா வருதுன்னா, செத்த ஆவியை உள்ளவான்னு சொன்னால் நீ சொன்ன வராது. அது சொல்லுங்க, வரும். ஓ க்ளோரி டு காட். யூ கேன் ரைஸ் டெட் பீப்புள். வெள்ளைக்காரன் எழுப்புறான், கருப்புக்காரன் எழுப்புறான்னா நீ எழுப்ப மாட்டியா? நான் ரெண்டுத்துக்கு நடுப்புற இருக்கிறேன். நம்ம வெள்ளையாக இருக்கிறோம், கருப்பாகவும் இருக்கிறேன். எழுப்ப மாட்டீங்க? தூக்கத்தில் இருந்து தான் எழுப்புவார். எத்தனை பேருக்கு அப்படி வேணும்னு ஆசை? என்ன அமைச்சத்தான் எனக்கு என்ன ஏதோ பெரிய பேஜார் பண்ணிக்கிறாரேன்னு சில பேர் பார்க்குறாங்க. செத்து போன மாமியாரை எழுப்பிட்டான்னா அவரு போனதே மாட்டோம். ஆண்டவரே நீ என் ஜபத்தை கேட்டு அனுப்பி வச்சிட்டீங்க, அதை இப்போ அதான் மனுஷனை எழுப்ப சொல்கிறாருன்னு. எழுப்புனா வேறு மாதிரியும் வரும். சண்டை போட்டு தான் வராது, சண்டை போடாத சமம் பண்ணுறது தான் வரும். இயேசு நல்லவர். தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் ஆவிக்குரிய வாழ்விலே அது ரெண்டாவது கேட்டகரி. முதல் அப்போஸ்தலன், ரெண்டாவது யாரு? தீர்க்கதரிசி. கேட்டகரி 2. 10 கேட்டகரிக்கு மேலே இருக்குது. பைபிள் 5 தான் படிச்சுக்கிறேன், அது நான் 10 வாயை பொத்து தெரியலண்ணா. கர்த்தர் கொடுக்குற மகிமை, கர்த்தர் கொடுக்குற அபிஷேகம், கர்த்தர் கொடுக்கறது எல்லாம் இங்கே தான் இருக்குது, சபையில் தான் இருக்குது. சபையில்தான் இங்கே தான் அவர் தான் வச்சுக்கிறாருல்ல, இங்கே வந்தால் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே தான் அவர் இருக்கார். எவர் இருக்காரு? இயேசு. அவர் தான் சகலத்தையும் நமக்கு பிரித்து கொடுக்குறாரு. இந்தா நீ இது வச்சுக்கோ, இந்தா நீ இது வச்சுக்கோ, நீ ஒழுங்காக சபைக்கு வந்த வருஷம் முழுசா, இன்னிலேருந்து உன்னை இப்படி ஆக்குறேன், இன்னிலேருந்து உனக்கு இந்த கிருபை கொடுக்குறேன், நீ இந்த வேலையை ஒழுங்காக செஞ்ச, ஒழுங்காக ஜெபம் பண்ண, ஒழுங்காக நீ என் வசனத்தை வாசித்த, ஒழுங்காக உபவாசம் பண்ண, ஒழுங்காக ஜெப கூட்டத்துக்கு வந்த, ஒழுங்காக எனக்கு காணிக்க கொடுத்த, இதெல்லாம் செஞ்சப்பா, இவ்வளோ ஜெபம் பண்ணி என்னை கேட்டிருக்க, இந்த வருஷத்துலேருந்து இதை வச்சுக்கோ. கொடுக்க போகிறார் உங்களுக்கு, இந்த சபைக்கு கொடுக்க போகிறார். சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது வரைக்கும் மலட்டு பிசாசு உள்ளே உட்காந்துருந்துச்சு ஆசாரியனுக்குள்ள. இப்போ தீர்க்க தரிசனத்தின் ஆவி வந்துடுச்சு உள்ள. கவனிச்சிங்களா? அது வரைக்கும் மலடு பிள்ளை இல்லை. இப்போ பிள்ளை யாரு? ஒளி விளக்கு. அவன் வெளிச்சத்தில் நிறைய பேர் இருந்தாங்கண்ணா. இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கர்த்தர் அவனை முன்னால் அனுப்பினார் என்று எழுதியிருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி! யோவானை தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் அறிந்தார்கள், விசுவாசித்தார்கள். ஏரோதே அவனை காவல் பண்ண பயந்தான். ஏரோது ராஜா பயந்தான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அப்படி எழுதியிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இதெல்லாம் யாரால் உண்டானது? ஒரு சகரியாவால். சோத்திரம் சொல்லுங்க, கை தட்டுங்க தேவனுக்கு. இந்த 2ஆம் தேதி நவம்பர் மாதத்தை எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறத அவர் மாற்ற போகிறதே இல்லை. God is going to do something and greater things in your life. அவருடைய ஆவியின் மழையை பொழிந்தருளுவார். உங்கள் மேல் எழுதப்படும். ஒரு பலத்த ராஜா நேபுகாத் நேச்சாருடைய மகன் உட்காந்து மதுபானம் அறிஞ்சிக்கினே தன்னுடைய மனைவிகளோடும் வைப்பாட்டிகளோடும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அவன் தலையெழுத்து எழுதப்பட்டது மெனே மெனே தெக்கேல் பாசேல். அதை படிக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை. இருந்த அத்தனை சாஸ்திரிகள், அத்தனை மந்திரவாதிகள், அத்தனை அறிஞர்கள், புத்திசாலிகளை கூப்பிட்டான். ராஜ்யம் எங்கும். ராஜ்யம் என்ன சும்மா குட்டி ராஜ்யம் இல்லை, அது இந்தியா இல்லை, உலகத்தையும் ஆளுகை செஞ்ச சாம்ராஜ்யம் அது. ஒருத்தன் இல்லை. கர்த்தருடைய மனுஷனாகிய தானியேல் தீர்க்கதரிசி இருந்தான். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க. ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுப்பீங்க. உங்கள் வாயின் வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் பிரசங்கம் பண்ண மற்றவங்க பார்த்து கேட்பாங்க, என்னடா அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு சபையில், அதுவும் இந்த மாதிரி ஜனங்க ட்ரைப்ஸ் இருக்கிற இடத்துல போய் இன்னொருத்தே சொல்லுங்கிறானே, இவரை தான் ஏன் தேடி இயேசு வந்தார். தேடி இயேசு வந்தார். உங்களை தான் தேடி வந்தார். ராஜாலியா வந்தார் அவர். அவன் போய் கேட்டான், ஞானி போனான். அங்கே புத்திக்காரன் பாரு, அறிவு எங்கே போச்சு பாரு.
அது வரைக்கும் ஒரு தேவதூதன் அவனுக்கு வழிகாட்டினான். நட்சத்திரம் என்பது தேவதூதன் வழிகாட்டினான். இப்போ இவன் நட்சத்திரத்தை விட்டான். இங்கே தானே வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். இப்போ யாரு காட்டுவா? இப்போ ராஜா வீட்டில் தான் பிறந்திருப்பான். யாருப்பா இங்கே, யாருப்பா ராஜா? ஏறுவது போய் கேட்குறான். ராஜா குழந்தை பிறந்துக்குதாம்மா, எங்கே காட்டுவான்னு நினச்சின்னு. குழந்தை பிறந்துருதா? ராஜா பிறந்திருக்காரான். எங்கே பிறந்திருக்கான்? அவன் முடிக்கிறான் பாருங்க. ஒரு ஞானிக்கு கிழக்கிலிருந்து வழிகாட்டின நட்சத்திரத்தை அதுக்கு மேலே அவனால் பொறுத்திருந்து பார்க்க முடியல. புத்தியை யூஸ் பண்ணிட்டான். அதான் ஞானியுடைய புத்தி. ஆனால் ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் கடைசி வரைக்கும் கத்தரையே தேடினான். தாவீது கடைசி வரைக்கும் கத்தர் மேலேயே அவன் பிரியமாக இருந்தான். கத்தரையே நம்பினான், கத்தரையே சேவித்தான், கத்தரையே நேசித்தான். ஆடு மேய்க்கிறவன். ஆபிரகாமுக்கு என்ன தொழில்? முழிக்கிறீங்க. ஈசாக்குக்கு என்ன தொழில்? அவன் விவசாயம் செஞ்சான். இவன் பெரிய பணம் இல்லையா? யாக்கோபை கொண்டு போய் யோசேப்பை நிறுத்துறான் பார்வோனுக்கு முன்னால். நீ என்ன செய்கிற? உன் தொழில் என்ன? இப்போ யாக்கோபு சொல்கிறாரு பார்வோன்கிட்ட, நானும் என் தகப்பன் மார்களும் ஈசாக்கும் ஆபிரகாமும் ஆடுகளை மேய்க்கிறவர்கள். ஆடு மேய்ச்சவங்க அவங்கெல்லாம். ஆடு மேய்ச்சவனுக்கு கத்தர் எவ்வளோ பெரிய வாழ்க்கை பிரபுவாகிட்டார் அவனை. ஆபிரகாம் பிரபு, மகா பிரபு. ஈசாக்கு யாரு? ஒரு முறை விதைச்சான், 100 போகம் 100 முறை விளைஞ்சா எப்படி இருக்குமோ அவ்வளோ மரம் விளைஞ்சிடுச்சு. 100 வருஷத்துக்கு 3 மாதம் சாப்பிட்லாம் அவன் உட்காந்துன்னு. விளைஞ்சிடுச்சு. 1 இயருக்கு விளைய வேண்டியது தான் 1 போகம். 100 போகம் விளைஞ்சிடுச்சு. 100 வருஷத்துக்கு அவனுக்கு வந்துச்சு. கத்தருங்க, அதெல்லாம் கத்தருங்க. சொல்லுங்க, கத்த என் கத்த உன்னை கைவிட மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து, உன்னை கைவிட மாட்டார். சகரியாவை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமையை பார்க்குறேன். உங்கள் மேலே மணி போல இறங்கி இருக்குது. நான் அதுக்கு மேலே எதுவும் பேசுறதுக்கு எனக்கு தெரியல. நான் உட்காந்துக்க போகிறேன். இப்படி தான் நடத்துவார் எல்லாம். கர்த்தருடைய மகிமை மூடி இருக்குது. வர நாட்கள் உங்களை ஆசீர்வதிப்பா, அக்கினியை ஊற்றுவா, வேம மகிமை உங்கள் மேல் வீசும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் மாத்திரம் ஏஞ்சில்லைங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். இந்த வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். 2 மாதம் இருக்குது. ஆண்டு பரிசுத்தத்தின் மேல் விருப்பத்தை கட்டளையிடுவார். பாவ உணர்வுகளை அற்று போடுவார். உங்களை தொடர்ந்து வந்த பேய் இனி உங்களை தொடர்ந்து வராது. உங்கள் பின்னாலே வந்த அசுத்த ஆவிகள், உங்களை பின்னாலேயே தொடர்ந்து வந்த தரித்திரம் இனி வராது. சொல்லுங்க, வராது, வராது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய் திறந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், thank you ஜீசஸ். பெரிதான முழக்கத்தோடு மீண்டும் பாருங்க. இந்த கொஸ்தை நாளை போல் wonderful Holy Ghost. கபரா பலா தியாலமா. Yes, sing it again. நாளை போல பெரிதான முழக்கத்தோடு